ஹலோ, அதான் பஸ் ஏற போறேன், எங்க வரணும்? எது? நான் பஸ் ஏற போறேன், எங்க வரணும் சொல்லு. என்ன புரியல, என்ன எதுக்கு நேரம் பண்றீங்க? நீங்க பணம் தரணும், போட்டு விட்டா முடிஞ்சு போச்சு கதை. இதுக்கு எதுக்கு இப்படி போட்டு இது பண்ணிருக்கீங்க? நான் எங்க உங்களுக்கு வர சொன்னேன் நானு. போன போட்டு வெளிநாட்டு மாற்றுறது யாரு? பொண்டாட்டி புதுசா இருக்கிறது, என் பிள்ளைய வந்து பிறப்புறது கிளிக்கிறது. ஆனா நீங்க பேச தெளிவா கேட்க, சத்தமா பேசுங்க, தெளிவா பேசுங்க. என் பொண்டாட்டி புதுசா இருக்குன்னு நினைக்கிறது. யார் யார்? நான் பேசணும்னா என் பிள்ளைய வந்து பிறப்புறது கிளிக்கிறது. தானே இதெல்லாம் நான் கட்சிக்காரங்க அப்படி பேச மாட்டேங்க. நீங்க கட்சி அவமானப்படுத்துங்கிற நோக்கம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, சரியா? நீங்க நாம் தமிழ் கட்சிக்காரன் நீங்க பண்றீங்க. முதல்ல நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்க பொது வழியில. நீ ஆனா அவன் பேசிதான் இவன் பேசிட்டான்னு சொல்லி எனக்கு அண்ணனுக்கு குரல் பதிவு அனுப்பிச்சு வந்திருக்கீங்க. அன்னைக்கு எனக்கு தான் நீங்க அவமானப்படுத்தி, எனக்கும் கட்சிக்கு நீங்க மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துருக்கீங்க. 33,000 மாநில கொள்கை வந்து மாநில இளைஞர் பட்ஜெட் 33,000 கொடுக்க முடியலன்னு சொல்லி அசிங்கமா ஒட்டுமொத்த எத்தனை திமுக எத்தனை அதிமுக எடுத்து அனுப்பாங்க கதை. என்ன பிரச்சனைங்க, என்ன பிரச்சனைங்க அவன் கூப்பிட்டு கேட்கறான். நீங்க வந்து விடுங்க, நீங்க வந்து அது இது என்ன அண்ணங்கிற மாதிரி எல்லாம் போன் அடிச்சு பேசுறேன், பிளாக் பண்ணி போட்டுருக்கேன். தேவையில்லாம நீங்க வந்து எனக்கு த்ரெட்டன் கொடுக்குற மாதிரி இருக்கு. நான் காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் உங்க மேல. பாத்துக்கோங்க, அடுத்த கட்டம் அதான் நான் கொடுக்குறேன். நீங்க போட்ட பதிவுக்கு என்னால பண்ண மாநஷ்ட வழக்கு உங்க மேல போட முடியும். நான் வழக்கு தொடுத்துருவேன், என்னை வந்து மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி. வைங்க, என்ன பேசாதீங்க. நீங்க நான் உங்ககிட்ட அழைப்புல பேச கிடையாது. நீங்க கோவமா எனக்கு பதிவு போட்டீங்க, பதிலுக்கு நான் கொடுத்தேன். அடுத்த செகண்ட் பணத்தை போட்டா முடிஞ்சு போச்சு கதை. அப்புறம் எதுக்கு நீங்க திருப்பி எனக்கு நீங்க அழைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி நீ பதிவு போட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீங்க என்ன மொன்ன நாயின்னு போட்டீங்க? உங்க சுண்ணி தண்ணி தான் ஆகணும். நீங்க எனக்கு பாலாட சொல்லிருக்கீங்க, உங்க சுண்ணி தண்ணி தான் ஆகனா? நான் பேசுறேன். நீங்க என்ன பேசுறீங்க? ரெக்கார்டு இருக்கு என்கிட்ட, நான் கொடுக்கணுமா காவல்துறையில நீங்க பேசுறதெல்லாம்? நான் உங்களை வேற ஏதாவது பேசணும் நான் சொல்லுங்க. நீங்க பேசணும், ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணுவீங்க. உங்களை மாதிரி எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, சரியா? வைங்க, நீங்க எல்லாம் பேசாதீங்க. நான் உங்ககிட்ட பேசுற மரியாதையை நான் நடத்திட்டு இருக்கிறேன். முடிஞ்சு போச்சு, தேவையற்றது. இப்ப பிரச்சனை முடிஞ்ச பிரச்சனை சிண்டாதீங்க. நான் அண்ணன்கிட்டே தெளிவா சொன்னேன், அண்ணா அவரு தவறான ஆள் கிடையாதுண்ணே, அது பண கஷ்டத்துல இருக்காப்ல, அதனால ஒரு கோவப்பட்டு பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அப்படி பொது வழியில போட்டுக்கான அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு தெளிவா நான் பதில் சொல்லிட்டேன். உங்க மேல எந்த விதமான குற்றச்சாட்டையும் நான் இல்ல. நான் இது மாதிரி கேட்டாரு அண்ணன், என் மேலேயும் தவறு இருக்குன்னா அவரு கஷ்ட காலத்துல கேட்டதால கொடுக்க முடியல. அப்புறம் அவரை காலம் கடந்து போயிடுச்சு. அவரு ஒருமையில பேசுறதுனால நான் திட்டேன். அப்புறம் பதிவு போட்டப்ப பணத்தை உடனே போட்டா முடிஞ்சு போச்சுண்ணே, அதை விடுங்க நான் பாத்துக்கலாம்னு சொல்லி அவரு முடிஞ்சு போச்சு. எதுக்கு போட்டு தேவையில்லாம எமோஷன் ஆகிட்டு இருக்கீங்க? விடுங்க, பிரச்சனையை விடுங்க. நான் உங்ககிட்ட பேசல, யாரு உங்க என்ன நான் யார்ட்டையும் கொடுக்கல. என் மேல அன்பு கொண்டவங்க 1000 பேர் இருப்பாங்க கட்சியில. இப்ப நீங்க அது மாதிரி உங்களுக்கு அன்பு கொண்டவங்க 1000 பேர் இருப்பாங்க. நான் உங்களை திட்டினாலும் என்ன திட்டாலும் வந்து கேட்பாங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு உங்களை கேட்பாங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்லும்போது உங்க திட்டிருப்பாங்க. அதுக்கு வேணா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா நான் எதுக்கு உங்களை மிரட்டணும் ஏதாவது நான் பேசணும்னா? உங்க வீட்டுல உள்ள வந்திருக்கிறேன், அண்ணி பிள்ளைன்னு பழகி இருக்கிறேன், சித்தப்பா என்ன கூப்பிட்டு நான் எப்படி பேசுவேன் உங்கள? என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க உங்களை மாதிரி நான் பணத்துக்காக மனிதனை தூக்கி போடுற ஆள் கிடையாது. கூட கும்பிடு போட்டேன்னு சொல்றீங்க நீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? நீங்க கேட்ட கேள்வினால நான் பதில் சொல்லுவேன். பொண்டாடி தாலிய அறுத்து கூட நீங்க சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பதில் பேசுங்கண்ணே. பிள்ளையோட பிறப்புறத்து குடிக்க போறீங்களா? எது எது என் பிள்ளையோட பிறப்புறத்து குடிப்பீங்களா நீங்க? என்னங்க நீங்க பேசுறீங்க? நான் பேசுனது இல்லாம நீங்க திருப்பி பேசிட்டு வாங்க. நான் என்ன சொன்னேன்? நான் எப்ப அப்படி பேசினேன்? எப்படிங்க பேசுங்க? சித்தப்பா நீங்க கூட்ட பிள்ளை, நீங்க இப்படி சைக்கோ மாதிரி மாறிட்டு இருக்கீங்க நீங்க, சரியா? முதல்ல மனநல மருத்துவரை பாருங்க முதல்ல. எல்லாம் மீறி வழி அனுப்பிச்சாச்சு. என் மேல வெட்டி போட்டுருந்தா கூட சரி பைத்திய பேச மாட்டேன். இப்ப நான் ஊர்ல இருந்தேன்னா உங்க வீட்டுல வந்து உங்க பொண்டாட்டில பிள்ளை வரையும் பரப்புறப்ப கிழிச்சிருவேங்க. நானே 8 வயசு பிள்ளைய பேசுறேன், இவனும் தமிழ, என் பிள்ளை மேடை என் தாய் தமிழ் உறவுலேன்னு சொல்லி பேசுது. என்ன அர்த்தம் இருக்கு? அது சொல்றேன், நீ இத்தனை பேர்த்த கூட்டிட்டு பேசுறடா, நீ ஆம்பளதான், நீ உள்ளதானே இருக்க, சொல்லு நான் வர்றேன், என்ன மீறி என் வீட்டுல வந்து நீங்க சொல்லி நான் பேசுறேன். அது சொல்றேன், என் மேல அன்பு கொண்டு 1000 பேர் இருப்பாங்க, அவங்க பேசுங்க நான் பொறுப்பா முடியுமா? நான் அன்னைக்கே நான் கூப்பிடுறேன், இத்தனை பேர் கூட்டு என்ன பேசி விளையாடுறாங்க. அதுக்கு என் மேல மூலைக்கு வந்து திமுக அவங்க கூட்டு பேசுவாங்க. கட்சியோட மாநில பொறுப்பாளர் நானு. நான் நினைச்சா உன் மேல வந்து மாநஷ்ட வாய்ப்பு இருக்கலாம் சொல்றேன் பேசுறேன். அன்னைக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணானா, அவர் நல்ல மாதிரி அவர் கேட்டதுக்கு நான் பணம் தர முடியல, அதனால கோவப்பட்டு போட்டாரு அப்படின்னு நான் நல்லபடியா அண்ணன் பேசிருக்கேன். நான் பேர கெடுத்துக்காது, நீ போன வை அப்படிங்கிற. எவ்வளவு பேச முடியல, உச்சத்துக்கு வந்தாச்சு, வழி எல்லாமே அனுப்பிச்சாச்சு, ஒண்ணும் இல்லதில்ல.
ஒண்ணு அந்த திருப்திக்கான அந்த அந்த மனசுல அந்த ஆசை பாசம் இல்ல முடிஞ்சுச்சு, என்னமோ ஆயிடுச்சுனே. நான் 140 நாடுகள் அத்தனை நாடுகள் வெளிநாடு கட்சியா வச்சிருக்கேன், கட்சியா வச்சிருக்காங்க, ரவுடி போய் வச்சிருக்காங்க. எவ்வளவு பேசுறேன், கண்டமானே பேசுறேன். கேட்டுதான் எனக்கு செய்தி போடுறாருன்னு என்னை வெற்றி குமரன் சொல்லிருக்கலாம், ஏன்ட சொல்லிருக்காங்க அவட்ட சொல்றது அவ்வளவுதான். ஆனா வெற்றி குமரன் உங்களுக்கு தெரியும், செந்திலானுக்கு தெரியும், பாக்கியராஜனுக்கு தெரியும், திருச்சி பிரபுக்கு தெரியும், எல்லா பேருக்குமே தெரியும். இந்த கடைசியா ஒரு 3 மாசம் கெஞ்சிருக்கேன், 10,000 எனக்கு இந்த வண்டி டாடா ஏசிட்டா தவணைக்கு வெளியிலடா, ரொம்ப சிரமம் போடுறேன், 10,000 போட்டு வாங்குறேன், அவங்க இந்த வாரம் போட்டுறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த கடந்து போயிருது. அப்படியும் எல்லாத்தையும் விட்டாச்சு, பழகிட்டோம் அண்ணன் தம்பி. எவ்வளவு கொடுத்தாச்சுனே. இந்த திருச்சி மாநாட்டுக்கு வர்றப்பெல்லாம் டால்ச்சங்க அடை வச்சு 50,000 அடைச்சிட்டு வந்தேன். அந்த தண்ணி அப்படியே போச்சு, எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சுனே. என்ன கேக்கு மோனா சொல்றேன், என்னதான் நினைக்கிற, ஏமாந்த வலி அதிகமா இருக்கு, எனக்கு பணம் வேணும்தான் கேக்குறேன். ஆனா உங்க ஏமாத்த நினைக்கல, நான் உங்களுக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி பணம் போட்டுறேங்கிறேன். சரி 1ஆம் தேதி முடிச்சு, 2ஆம் தேதி முடிச்சு, 3ஆம் தேதி நான் கூப்பிடுறேன், ஆனா வியாழக்கிழமை தர்றேங்கிறேன். வியாழக்கிழமை கேட்டதுக்கு பதில் இல்ல, போன் எடுக்கல. திரும்ப வழக்கம் போலதானா, என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு பணம் வேணும், என்ன சொல்றேங்கிற. அதுக்கு போன் போட்டு நான் கேக்குறேன், நான் காசை நான் வாங்கினேன் ஆயே எப்படிக்கும் பாத்துக்கங்க. அன்னைக்கு சொன்ன 33,000 அன்னைக்கு நிலைமைக்கு வந்தனேன். 30 கிராம் தங்கம், 1 கிராம் தங்கம் 1030 ரூபா. இன்னைக்கு அவன் கொடுத்தா 33 ரூபாய், நான் 10 கிராம் தங்கம் வாங்க முடியாது. கணக்கு பண்ணி பாருங்க. எப்போ அந்த ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தை பாருங்க. பின்ன இது எல்லாத்தையும் கேட்டு அவர் குரல் பதிவு போறாரு, நீதான முதல் கேட்பேன்னு போறாப்ல. நீ எவ்வளவு பெரிய கலப்பணியாளர்னு எனக்கு அவசியம் இல்ல, நீ முதல்ல வெளியே போ. அது வெட்டி இருந்தாப்லையா அவனை வச்சுதான் எல்லா பத்தியும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். நீ அவனும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி மொத்த கட்சிக்கு நாங்க எப்படி பார்க்கலாம். அவன் வளர்க்குறாங்கண்ணே, அவனை வளர்க்குறாங்கண்ணே, அவனை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி வளர்க்குறாங்க. அன்னைக்கே கூப்பிட்டாப்புல எடுக்கல நானு. அதுக்கப்புறம் நாராஜி தொகுதி செயலாளர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி அண்ணன் வந்து கட்சி விட்டு நீக்க சொல்றாப்புல, நான் என்ன சொல்ல தெரியல எனக்கு அப்படி இப்படின்னு பேசிருக்காப்புல. இப்ப கடைசியா திருப்பவன்றம் தேர்தல் பிரச்சாரத்துக்குன்னு வீட்டுல இந்த டாடா ஏசி புது வண்டி எடுத்துக்கு கட்சிக்குன்னு எடுத்து மாதத்தவணை 11,000 கட்டணும். எடுத்து வண்டி கொடுத்து தேவை கொடுத்தாச்சு. நான் கொடுக்கறப்ப சொல்றேன், மொத்தம் வெளியே வாடகை கட்டணும், ஒரு நாளைக்கு 1,500 வாடகை கட்டணும். 5 நாளைக்கு கிட்டத்தட்ட நீங்க 19,000 கட்டணும் கட்ட இருக்கு. நீங்க 11,000 தவணை மட்டும் கட்டுங்க, நீ வண்டி எடுத்து பயன்படுத்திக்கன்ற. எல்லாம் சரின்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டு இந்த தரேன் இந்த தரேன் கடத்தி கொண்டு வந்துட்டு கடைசி கடை 40,000 கடன் ஆகி போச்சு, எங்களால் பணம் தர முடியாதுன்னு. 40,000 கடன் நீங்க எடுத்துக்கிறீங்க, பொது எவ்வளவு காசு வந்துச்சு, எவ்வளவு செலவு பொதுவெல்ல போடுங்க, நீங்க உங்களோட காசு நான் கேட்கலைங்கிறேன் நானு. அதுக்காக பேச மாட்டாங்க வாயத்துல வந்து பூரா கேட்பேன். நீங்க இவங்களை பத்தி பேசுனா மனம் வச்சது அதிகமாமனே. இது நம்ம இதே வாழ்க்கையில வாழ்ந்தாச்சுனே, அன்றாட வாழ்வியல் மாதிரி விட்டு வச்சேன். காலை பல்லு விளக்குற மாதிரி குளிக்கிற மாதிரி இல்ல, நம்ம உடலுக்கும் போறது இல்ல, வாட்ஸ்அப் இவங்களுக்கும் வட்டத்துக்கும் போறது இல்ல, எல்லாத்துலேருந்து வெளியே வந்தாச்சுனே. வீடு ஏதாவது இந்த கடை நம்ம அடைச்சிட்டு வெளியே வந்துட்டாலே போதும். நான் குடும்பம் கொஞ்சம் தொழில கவனிச்சதுன்னா போதும்னு நினைக்கிறேன். கடையில உட்கார முடியல எனக்கு, எந்த ஏதாவது பிடிமா இருந்தா கடையில உட்கார முடியும். அதே இந்த கடை அடைச்சா போதும், நான் ஒரு எழுந்து வந்துடுவேன். எனக்கு ஒன்றும் சிக்கல. எனக்கு என்ன கட்ட வழக்கு இருக்கு, நம்ம தண்ணி போறோமா தம்படிக்க போறோமா என்ன இருக்கு. வீட்டுக்கு வந்தா இவதான் சாப்பாட்டுக்கு தாத்தங்க காட்டுல இருந்து அரிசி வந்துடும், வருஷத்துக்கு 5 நெல் கிடைக்கும். அதை வச்சு வீட்டுல குடும்ப கார்த்திக்காங்கன்னு சிக்கல் எனக்கு பெருசா. எளிமையா ஓடி கொண்டு போயிருங்க. ஆரம்பிக்கலாம்.